Hi, hello everyone. வணக்கம். நான் உங்க தீபன் from Amida Institute. So, NEET aspirants as well as JEE aspirants ரெண்டு பேருக்குமான ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து போஸ்ட்போன் ஆக போகுது JEE எக்ஸாமும் சரி NEET எக்ஸாமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாலலாம் நம்ம வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி போஸ்ட்போன் ஆனால் எவ்வளோ மாதம் ஆகும்? ஓகே, அண்டு ஏதாவது அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் இருக்கா? ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இன் அடிஷன் டு தட் இப்போ வந்து எல்லா போர்டு எக்ஸாமினேஷன்லேயும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சிலபஸை குறைச்சிருக்காங்க. ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் NTA எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ரமேஷ் பொக்ரியால் சார், மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன், அவர் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ட்வீட்டு தான் இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த ட்வீட் என்ன, அதை பற்றி சிலபஸ் சேஞ்சை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போஸ்ட்போன் ஆகுது, சிலபஸ் சேஞ்ச் ஆகுது, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பட்சத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் இதை எப்படி அணுகணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நான் லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். இஃப் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் டு see our வீடியோஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ நம்ம கன்ஃபார்ம்டு இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். ஸோ NTA வந்து அஃபிஷியலாக ஒரு நியூஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ JEE மெயின் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் எப்பொழுதும் எல்லா இயரும் வந்து நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். இப்போ இந்த கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன்னாலையும் இந்த கிளாஸஸ்லாம் வந்து எக்ஸாக்டாக நடக்க முடியாதனாலையும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஜனவரியில் நடக்கக்கூடிய அந்த எக்ஸாமினேஷனை பிப்ரவரியிலே கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து அப்கமிங் மந்த் டிசம்பர் மாதமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ JEE பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கன்ஃபார்ம்டு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான். இப்போ வந்து இன்னொரு விஷயம் நம்ம சொன்ன மாதிரி போஸ்ட்போன் நியூஸ் ஃபார் நீட் எக்ஸாம். ஸோ நீட் எக்ஸாம் யூஸ்வலாக எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்கிறது வழக்கம். இப்போ இந்த மாதிரி போஸ்ட்போன் ஆகுது அப்படின்னா நம்ம அஃபிஷியலாக டேட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் நம்ம இப்போதைக்கு பண்ண முடியாது. அப்போ NTA வந்து இப்போ ஒரு கமிட்டி போட்டு ஒவ்வொரு போர்ட்லேயும் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு சிலபஸ் ஆஸ் வெல் அஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும். அண்ட் தென் வந்து இதை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ வித்தின் 2 வீக்ஸ் டிசம்பரில் செகண்ட் வீக்குள்ளே உங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு அப்டேட்டு. ஆக்சுவலாக நம்ம அஃபிஷியலாக அவங்க கொடுத்த ட்விட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். ரமேஷ் பொக்ரியால் சார் அவரோட அஃபிஷியல் பேஜில் ட்வீட் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஆல்சோ டிசைடட் தட் NTA வில் கம் அவுட் வித் த சிலபஸ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆஃப்டர் அசஸிங் த எக்ஸிஸ்டிங் சினாரியோ இன் வேரியஸ் போர்ட்ஸ். ஸோ ICSE, CBSE, நம்மளோட ஸ்டேட் போர்டு ஆஸ் வெல் அஸ் ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் இருக்குல்ல, அவங்களும் ஒவ்வொரு போர்டு வச்சுருக்காங்க. அங்கே வந்து எந்த அளவுக்கு வந்து ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க சிலபஸ், என்ன மாதிரியான சினாரியோ அங்கே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம வந்து சிலபஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்கிறத விட அசஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் இப்போ வந்து அசஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா எல்லாம் ரிடக்ஷன் ஆகிடாது. இப்போ நீங்கள் 100% சிலபஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 50% வரைக்கும் ரிடக்ஷன் ஆகிடுமா அப்படின்னா அந்தளவுக்கு ஆகாது. நோட் திஸ் பாயிண்ட். இவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் டைம் 20% வந்து சிலபஸ் ரிடக்ஷன் ஆனிச்சுன்னா பெரிய விஷயமா இருக்கும். ஸோ ரெண்டாவது விஷயத்தை பாருங்க, எ கேம்பெயின் வில் பி லான்ச்டு. ஸோ எப்போ வந்து எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சம்மந்தமான ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணியிருக்காங்க. மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, மின் ஆஃப் இந்தியா, தட் இஸ் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, டு சீக் வியூஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் டீச்சர்ஸ் on how and when to conduct the exam next year. ஸோ எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம் அண்ட் ஆல்சோ எந்த டயத்தில் எந்த மாதத்தில் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சம்மந்தமாக ஒரு வியூ வந்து ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸ் மத்தியில் கேட்க போகிறாங்க. ஸோ அந்த கேம்பெயினோட எண்டில் நமக்கு வந்து எந்த டேட்டில் வந்து எக்ஸாமினேஷன் பாசிபிள் அப்படிங்கிறத அரைவ் பண்ண போகிறாங்க. இப்படி ரமேஷ் பொக்ரியால் சார் அவருடைய ட்விட்டர் பேஜில் ட்வீட் பண்ணியிருக்காரு. சரி சார், இப்போ சிலபஸ் ரிடக்ஷன் சொல்கிறாங்களே, வெவ்வேறு போர்டில் வந்து நம்ம தமிழ்நாடு போர்ட்லேயே ரொம்ப ஒரு 50% 60% சிலபஸ் ரிடக்ஷன் பண்ணிட்டாங்களே, அப்போ வந்து இங்கே வந்து நம்ம பெரிய மேஜர் சேஞ்சஸ் வந்துடும்ல, அப்போ நம்ம கொஞ்சம்
கம்மியான சிலபஸ் தான் இருக்குமா காம்படிட்டிவ் எக்ஸாமில் அப்படின்னா, மேஜர் சேஞ்சஸ் நாட் பாசிபிள். நோட் திஸ் பாயிண்ட். ஆக்சுவலாக இப்போ ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா நீட் வந்து போஸ்ட்போன் ஆகுதுன்னு சொல்லி ஒரு 3 தடவை போஸ்ட்போன். பார்த்தீங்கன்னா மே மாதம், ஜூலை, அதுக்கப்புறம் அடுத்த தடவை செப்டம்பரில் வச்சதும் போஸ்ட்போன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நான் ஜூலை செகண்ட் டைம் போஸ்ட்போன் ஆகும் போதே நான் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் டைம் ஒரு டேட் கொடுக்குறத இவங்க நிச்சயமாக போஸ்ட்போன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்க வந்து COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷன் வச்சுக்கிட்டே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஸோ செகண்ட் டைமை விட தேர்ட் டைம் இப்போ டெஸ்ட் வைக்கிற போகிற இந்த டயத்தில் வந்து கோவிட் பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்போ வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூடியூப்லேயும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் எஸ், செப்டம்பர் மாதம் எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பி அவேர் அபவுட் தட். போஸ்ட்போன் சொல்லிட்டு அந்த இதை நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டாம். லெத்தார்ஜிக்காவோ லேசினஸோவோ இருக்கவே வேண்டாம். நீங்கள் மே மாதம் எக்ஸாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ப்ரிப்பரேஷனை பண்ணுங்க. தட் இஸ் த வெரி வெரி பெஸ்ட் ஐடியா. ஓகேவா? ஸோ பெஸ்ட் ஐடியா என்னன்னா, மே மாதம் நமக்கு ஃபர்ஸ்ட் வீக்கில் எக்ஸாம்னு வச்சுக்கிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஷெடியூலை போடுங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன் போடுங்க. இப்போ நீங்கள் வந்து எஸ் சார் உங்களுக்கு ஒரு ஜூன் மாதம் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய போனஸ் பீரியட். ஸோ அந்த ஒரு மாதத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா திருப்பி ரிவிஷன் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ எம்சிக்யூஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படிங்கிற ஐடியாவோட நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். சரி சார், இப்போ சிலபஸ்க்கு வந்துடுவோம். சிலபஸ் வந்து மேஜர் சேஞ்சஸ் நாட் பாசிபிள்னு சொல்லிட்டோம். இந்த 20% சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. அது நான் படித்ததுலேருந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுறது? யூ ஜஸ்ட் திங்க். ஒவ்வொரு கான்செப்டும் சரி இன்னொரு கான்செப்டோட இன்டர்லிங்கடாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த கான்செப்டை விட்டுட்டு இன்னொன்று இதை படிக்கிறீங்க அப்படிங்கும் பட்சத்தில் அதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இதை படித்தா மட்டும்தான் உங்களுக்கு அது புரிய போகுது. ஸோ அந்த பேசிக்கை மட்டும் எடுத்துட்டு அந்த அட்மோஸ்ட் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட்லேருந்து கொஸ்டின் கேட்குறதா அவங்க நோட் பண்ணாலும் கூட பேசிக்ஸ்லேருந்தும் கேட்பாங்க. ஸோ கொஷின் கேட்குறவங்களோட மனநிலையை பொறுத்து தான். அங்கே கொஷின்ஸில் வந்து அந்த மாதிரி டெலிட்டட் போர்ஷன்லேருந்து கேட்டுட்டாங்கன்னா அதை உடனே உங்களுக்கு மாற்றி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் எ காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமில் நமக்கு ஆல்கேன் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்பைரோகைரா, யுலோத்ரிக்ஸ் அண்ட் வால்வாக்ஸை பற்றி சொல்ல மாட்டாங்க. பட் எஸ், கொஷின்ஸ் வந்து அது இண்டிவிஜுவலாக கேட்க முடியும். கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ஆன்சர். நான் என்ன சொல்கிறேன், அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து சிலபஸ் ரிடக்ஷனை பற்றி பெருசாக திங்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ டோன்ட் ஸ்லோ டவுன் யுவர் ப்ரிப்பரேஷன் அட் எனி காஸ்ட். நீங்கள் எதுக்காகவும் நிப்பாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் படித்தது வந்து வராமல் போயிருமோ அப்படின்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமாக இட் வில் பி யூஸ்ஃபுல். நீங்கள் 100% நினச்சிக்கிட்டே இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம். அது நம்ம ஃபர்தராக நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸில் அவங்க எத்தனை பர்சன்டேஜ்னு ரிலீஸ் பண்ணுறப்ப பார்த்துக்குவோம். ஸோ இன்க்ரீஸ் யுவர் ஸ்பீட் டூரிங் தீஸ் டேஸ். இந்த டிசம்பரும் ஜனவரியும் பிப்ரவரியும் ரொம்ப முக்கியமான மாதம். ஏன்னா ப்ரிப்பரேஷனுக்கான ஃபுல் திங் வந்து நீங்கள் இந்த டயத்தில் தான் சிலபஸ் வந்து நீங்கள் கவரேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் எழுதுறது அண்ட் தென் ரிவிஷன் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ டிசம்பர் அண்ட் ஜனவரி மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த டயத்தில் இந்த ரிடக்ஷனை சிலபஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும், நம்ம படித்தது வராமல் போயிடும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நிச்சயமாக படித்தது அடுத்தடுத்த இதில் யூஸ் ஆக தான் செய்யும். ஸோ எந்த இதுக்காகவும் நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்லோ டவுன் பண்ண வேண்டாம். சிலபஸ் வந்து கம்மியாகிடும்னு நம்ம இதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணி அந்த பாடத்தை படிக்காமன்றதுலாம் வேண்டவே வேண்டாம். ஏன்னா இன்டர்லிங்க்டு, ஒரு டாப்பிக்கும் இன்னொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ரொம்ப இன்டர்லிங்க்டாக இருக்கும். இப்போ கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து நம்ம அதில் பார்க்குறோம். தெர்மோடைனமிக்ஸாக இருக்கட்டும், லா ஆஃப் என்ட்ரோப்பியாக இருக்கட்டும், என்தால்பியாக இருக்கட்டும். ஸோ அது புரியணும்னா அந்த பேசிக்ஸ்லேருந்து பார்த்தா தான் அது உங்களுக்கு புரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க ஏதாவது ஒரு இதை டெலீட் பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்குமானா, பேசிக்கை டெலீட் பண்ணால் கூட நீங்கள் பேசிக்கை பார்த்தா மட்டும்தான் அட்வான்ஸை வந்து நீங்கள் படித்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால யூ ஜஸ்ட் கோ வித் ஃபுல் சிலபஸ் அன்டில் அன்லெஸ் அவங்க வந்து சிலபஸ் ரிடக்ஷன் பண்ணி அவங்க கொடுக்குற வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபுல் சிலபஸை நீங்கள் படிச்சுட்டு இருங்க. எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம். போஸ்ட்போன் பற்றியும் நீங்கள் பெருசாக திங்க் பண்ண வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம மே ஃபர்ஸ்ட் வீக் தான் நம்மளோட எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டுருங்க. திஸ் இஸ் த பெஸ்ட் ஐடியா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. See you next video.